அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்றைக்கி நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம், ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். இன்றைக்கி 15 மினிட்ஸ் இருந்தால் போகிறோம், இந்த வடை நம்ம ரெடி பண்ணிடலாம். அந்த வடை செய்கிறதுக்கு எங்கள் சித்தியை நான் கூப்பிட்ருக்கேன். அவங்க தான் இந்த வீடியோவில் அந்த ப்ரொசீஜர் எப்படின்னு சொல்லி காட்ட போகிறாங்க. செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் வேணும் சித்தி? உளுந்து, வெள்ளை உளுந்து அரை டம்ளர், கருப்பு உளுந்து அரை டம்ளர், மிளகு, தேவையான அளவு உப்பு, பொரிக்கிறதுக்கு எண்ணெய், அவ்வளோதான். மிளகு நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம்? ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். அப்போ ஒரு டம்ளரில் அரை டம்ளர் வெள்ளை உளுத்தம் பருப்பு, அரை டம்ளர் கருப்பு உளுத்தம் பருப்பு. இதை என்ன செய்யணும்? அடுத்தது 2 தடவை களைஞ்சிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிருவோம். ரொம்ப ஊற வேண்டாம். அதே மாதிரி கரகரன்னு அரைச்சிக்கணும், அவ்வளோதான். இப்போ 15 நிமிஷம் இதை ஊற வச்சாலே போதும். இப்போ உளுந்து நல்லா நம்ம 2 தடவை தண்ணியில் களைஞ்சாச்சு. 15 நிமிஷம் இதை வேறு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். ஆமாம், ஓகே சித்தி. இந்த வடை செய்யறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, சீக்கிரமாக ஆகிடும் உங்களுக்கு. இப்போ நம்மளுக்கு உளுந்து நல்லா ஊறிட்டு, மிளகு, உப்பு, உளுந்த நல்லா வடிகட்டிடணும். தண்ணி இல்லாமல் வடிச்சிடணும். ஃபுல்லாக வடிச்சிட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். கிளறி தண்ணியில் விடாமல் அப்படியே அரைச்சிக்கணும். இதை மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா ஒட்டை வடிச்சிட்டு, தண்ணியே இருக்கக்கூடாது, வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க வேண்டியதான். இதுக்கு ரொம்ப பொருளும் நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. பொருட்களும் ரொம்ப கம்மி, டேஸ்ட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ தண்ணி இல்லாமல் ஒட்டை வடித்தாச்சு, இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம். இந்த பதத்தில் தண்ணி இல்லாமல் கொரகொரன்னு கெட்டியாக அரைச்சிக்கணும். அதை இதை மாதிரி தண்ணி இல்லாமல் கெட்டியாக இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பாக வரும் மாஸ்தி. ஆமாம், தண்ணி விடக்கூடாது. இது நம்ம நைஸாகவும் அரைக்க வேண்டாம். அது ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, நல்லா கொரன்னு இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு எப்போலேருந்து சமையலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது? நான் சின்ன வயசுலேருந்தே அம்மா வீட்டிலலாம் சமைச்சுட்டு இருப்பேன். அதே பழக்கத்தில் இதெல்லாம் பண்ணுவேன். உங்களுக்கு சமையல்லாம் சொல்லி கொடுத்தது உங்கள் அம்மாவா? அம்மா தான். ஆனால் இந்த வடை மண்ணி தான் சொல்லி கொடுத்தா. இந்த வடை அவங்களோட மண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது. அடுத்தது வடை தட்டுறதுக்கு இதை மாதிரி ஒரு பிளேட்டு, அது மேலே ஈர துணி, காட்டன் துணி போட்டுக்கணும். தண்ணியை கையில் எடுத்துக்கணும். தண்ணியை தொட்டு தொட்டு தான் இந்த வடையை தட்டணும். அப்போ தான் நம்மளுக்கு உளுந்து ஒட்டாமல் வரும். நல்லா துணியை ஈரமாக நனைச்சிக்கணும். அப்போ தான் துணியிலேயே நம்மளுக்கு இந்த வடை ஒட்டாது. மெல்லிசாக தட்டிக்கணும். மெல்லிசாக தட்டிக்கணும். தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு எண்ணெயில் போட வேண்டியதுதான். இந்த வடை செய்யறதுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படுமா? இது எண்ணெயே குடிக்காது. இந்த வடை சுத்தமாக எண்ணெயே குடிக்காது. அதுதான் இந்த வடையோட ஸ்பெஷாலிட்டி. கிறிஸ்ப் அதிகமாக இருக்கும், ஆனால் எண்ணெய் இருக்காது. ஸ்நாக்ஸுக்கு ஒரு பெட்டர் ஐட்டம். ஒரு வாரத்துக்கு மேலே வச்சுக்கலாம். அப்படியே ஒரு வாரத்துக்கு நாங்கள் பாக்ஸில் போட்டு நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஒரு வாரம் வரைக்கும் இந்த வடை வீணாகவே போகாது. நம்ம சாதாரணமாக உளுத்த வடை தட்டினா அடுத்த நாள் நம்மளுக்கு ஊசி போயிடும், அதுலேருந்து நூல் நூலாக வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த வடையில் அது மாதிரிலாம் எதுவுமே வராது. இது நல்லா நெல்லிக்காய் சைஸ், ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காயில் அந்த சைஸால் ஒரு சைஸ் உருண்டை உருட்டி தட்டிக்க வேண்டியதான். எத்தனை வடை சுற்றி வரும் இந்த ஒரு டம்ளர் போட்டோம்னா? ஒரு டம்ளர் போட்டால் அப்படியே 25 வடை. ஒரு 200 கிராம் நம்ம உளுந்து ஊற வச்சோம்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட இதே மாதிரி சைஸில் 25 வடை வரும். எண்ணெய் எப்படி ஹை ஃப்ளேமில் இருக்கணுமா? ஸ்லோவாக இருக்கணும். அடுப்பு ரொம்ப தீ அதிகமாக இல்லாமல் எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் வச்சுப்போம். ரொம்ப நேரம் ஆகாது, டக்கு டக்கு தட்டி தட்டி போட்டுட்டே அது பரட்டி நம்ம சேவந்து இருந்ததெல்லாம் எடுத்துடலாம். ஒரே நேரத்தில் தான் எல்லா வடையும் போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு வடையாக தட்டி தட்டி நம்ம போட்டுட்டு ஒன்றா வேக வேக அப்படியே நம்ம எடுத்துடலாம். சித்தி, உங்களுக்கு சொந்த ஊர் குடந்தை. கும்பகோணம்னாலே சாப்பாடு தான் பயங்கரமான ஃபேமஸான ஐட்டம், எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் எப்படி, நீங்கள் குடந்தை சமையல் தான் செய்வீங்களா? ஆற்றுல எல்லாம் செய்வோம், எல்லாமே கலந்து செய்வீங்க.
உங்க அம்மாவும் நல்லா சமைப்பான்னு கேள்விப்பட்டுருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க அத பத்தி? நல்லா சமைப்பா அம்மாவும். அம்மாவும் நல்லா சமைப்பா. எல்லாருக்கும் வெரைட்டியா செஞ்சு 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 குடுப்பா. கொடுப்பா. ஆமா. ஆ. அதில் தான் பழக்கம் எனக்கும். அந்த அதனால பழக்கத்தினால இவங்களும் பசங்களுக்கு எல்லாம் வெரைட்டியா செஞ்சு தருவாங்க எப்போதுமே. இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு நீங்க சமையல் டிப்ஸ்னா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அம்மாலாம் செய்யும்போது கொஞ்சம் கூட மாட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம்னாக்க, அதுலேருந்து நமக்கு பழக்கம் வரும். அப்புறம் 2 தடவ செஞ்சு பார்த்தோன்னா, அது நம்ம அனுபவத்துக்கு வந்ததுன்னா கரெக்ட்டா வந்துரும் அடுத்தது. 2 தடவைக்கு மேல கொஞ்சம் பண்ணி இப்படி பார்க்கணும். ஆ அதாவது சமையல்ல நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும்னா, நம்ம வீட்ல இருக்கும்போதே சின்ன வயசுலேருந்தே அம்மாவுக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் மாட பண்ணணும். ஹெல்ப் பண்ணாலே, நானும் அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஓரளவு அனுபவம் கிடைச்சிரும். ஆமா. அது இல்லன்னா, நம்ம வந்து இத மாரி ஏதாவது சேனல பார்த்து ஒரு 2, 3 தடவ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா, நம்மளுக்கு வந்து இதில என்ன குறை நிறைலாம் நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சுருவோம் அப்டிங்கிறாங்க. ம்ஹ்ம். சொல்லுங்க. இது கோல்டன் கலர்ல நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம்னாக்க, மொத நாளே நம்ம பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. கோவிலுக்கு பைரவருக்கு, ஆஞ்சநேயருக்கு வட மாலை சாத்தணும்னா, முன்னாலயே பண்ணி வச்சுட்டா நமக்கு வசதியா இருக்கும். இந்த ரெசிபிய வந்து எங்க சேனல்ல எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக, எங்க வியூவர்ஸ்க்காக நீங்க சொல்லிக் குடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி சித்தி. இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம். தேங்க் யூ. நன்றி.